ஒரு சைலண்டான நைட் டைம். ஜப்பானுடைய இரவு நேர வானம் எப்பயும் போல் டார்க்காகவும் கொஞ்சம் வெளிச்சம் கலந்து இருந்துச்சு. அந்த டைமில் திடீர்னு ஒட்டுமொத்த அந்த இருளுமே பகலாக மாறுற மாதிரியான வெளிச்சத்தை சிலர் பார்த்தாங்க. அது கொஞ்சம் வினாடிகள் மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் அந்த தருணத்தை அங்கே அதை பார்த்தவங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அது மாற்றிருக்கு. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஃபயர் பால் எக்ஸ்ப்ளோஷன். இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அடிக்கடி இரவு நேரத்தில் வானத்தை பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படின்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான காரணம் அதோடைய தரைப்பரப்பில் இருந்து 30 கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்து சிதறி இருக்கு. அப்போ வெளிப்பட்ட சக்தி ஹிரோஷிமா அணுகுண்டு வெளிப்படுத்தின அந்த சக்தியோட வெறும் 10 மடங்கு தான் கம்மி. ஸோ என்ன ஏதுங்கிறத வாங்க நம்ம முழுசாக பார்க்கலாம். நான் உங்கள் கேள்விக்கே, இது செனித் ஆஃப் சயின்ஸ். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி மிட்நைட் 11:08 ஜப்பானுடைய கியூஷு, ஷிகோகு, ஒசாகா மாதிரியான சில இடங்களில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரே நேரத்தில் ஒரே காட்சியை பார்த்தாங்க. ஒரு பந்து மாதிரியான ஒரு பொருள், ஆனால் அது விழிச்சது வெளியேற்றுச்சு. வானத்தை பொழந்துட்டு உள்ளுக்குள்ளே பூமியை நோக்கி வர்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது. அது சூரியன் வெளிப்படுத்துகிற வெளிச்சம் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அது வெடித்த அந்த தருணத்தில் அவங்க பார்த்த வெளிச்சம் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மொத்தமாக வெளிச்சமாச்சு. அங்கே ஒரு பொண்ணு சொல்லிச்சு, வீடு முழுக்க சூரிய ஒளி அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னுடைய கண்ணை என்னால் நம்பவே முடியலை. அதே சமயம் ஒரு பையன் சொன்னால், வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தேன், திடீர்னு ஜன்னலுக்கு வெளியே வெள்ளை கலரில் வெளிச்சம் வந்துச்சு. நான் பார்த்து பயந்தே போயிட்டேன்னா. இந்த அளவுக்கு சிலர் சொல்லி பயப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு. அதில் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய சத்தத்தை எல்லாருமே கேட்டாங்க. அது நம்ம சானிக் பூம்னு சொல்லலாம். இந்தளவுக்கு எல்லாத்தையுமே பயன்படுத்தின அந்த ஃபயர் பால்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு நார்மலான ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான நிகழ்வு மாதிரி இருந்தாலுமே இது சாதாரணமான நட்சத்திரமே கிடையாது. வானத்தில் எரிஞ்சுக்கிட்டு ஒளியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கல், இதை நம்ம மீட்டியார்ஸ்னு சொல்லுவோம். அதிக வெப்பம் மிக அதிக ஒளியை வெளிப்படுத்தி ஒரு வெடிக்கிற மாதிரியான சத்தத்தை பார்க்குறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபயர் பால்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பாறை, அதை நம்ம சின்ன ஆஸ்ட்ராய்ட் மாதிரியான கல்லுன்னு சொல்லலாம். வினாடிக்கு 20லிருந்து 70 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ளே அது என்டர் ஆகுது. அதே வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய காற்றோடு அது இன்டராக்ட் ஆகும்போது, அதாவது உராயும் போது அது எரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் வானம் முழுக்க ஒளியை வெளிப்படுத்துது. ஆனால் சில ஃபயர் பால்ஸ் அப்படியே எரிஞ்சு மட்டும் போயிடாது. ஏன்னா அது ரொம்ப சத்தத்தோடு வெடிக்குது. அதுக்கு பேர் ஏர்பர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்லுவோம். ஜப்பானில் அந்த நிகழ்வு தான் நடந்துச்சு. நாசாவோட CNEOS கணக்குப்படி இந்த ஃபயர் பால் சுமார் 1.6 கிலோடன் TNT அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்தியிருக்கலாம் அது வெடிக்கும்போது. தட் மீன்ஸ் ஹிரோஷிமா அணுகுண்டோட கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு தான் சின்னது. அதுக்கான காரணம் ஹிரோஷிமா அணுகுண்டு வெளிப்படுத்தின அந்த சக்தி சுமார் 15 கிலோடன்ஸ். ஆனால் அந்த ஒரு வெடிப்பே வானத்தை பகலாக்கிருச்சா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொன்னது அதுதான். அது கியூஷு, ஷிகோகு, ஒசாகா மாதிரியான எல்லா இடத்துலையுமே அவ்வளோ அழகாக தெரிஞ்சிருக்கு. சிலர் கேள்விப்பட்டது இது ஒரு சோனிக் பூம். அது பாறை வெடித்து வெளியேற்றும் போது மிகப்பெரிய சத்தம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது அட்மாஸ்பியரிக் சென்சாரில் கூட அந்த ப்ரெஷர் வேவ்ஸை டிடெக்ட் பண்ணாங்க. ஜப்பானுடைய சாகுராஜிமி அந்த மலைக்கு பக்கத்தில் நிலை அதிர்வு கூட வந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கல் கடலில் விழுந்திருக்கலாம். அதனால் நம்ம எந்த சாம்பிளையுமே எடுக்க முடியல. இது உலக வரலாற்றில் நடந்த முதல் சம்பவமே கிடையாது. ஏன்னா ரஷ்யாவில் 2013 ஒரு மீட்டார் வெடிச்சிது. இதோடைய சக்தி 500 கிலோடனுக்கு நிகரான சக்தி. அதன் காரணமாக 1500 பேர் காயமடைஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி 1908 சைபீரியாவில் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. இந்த மீட்டியார் ஏர்பர்ஸ்ட் ஆனதுனால கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் ஸ்கொயர் அளவு இருக்கக்கூடிய காடு அழிஞ்சுது.
இதை பற்றி இப்போயுமே விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோட கம்பேர் பண்ணும்போது ஜப்பானில் நடந்த இந்த ஃபயர் பால் ரொம்ப சின்னது தான். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுடைய கண்ணில் ரொம்ப அதிகமான வெளிச்சத்தையும் அவங்களுடைய காதில் ரொம்ப அதிகமான சத்தத்தையும் கொடுத்தனால கொஞ்சம் மறக்க முடியாத தருணமாக ஆக்கியிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், இப்படி ஒரு ஃபயர் பால் வந்தால் அதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்க போகுதுன்னு. காரணம், அந்த கல் எங்கேருந்து வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சூரிய குடும்பத்துடைய வரலாறை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி விழுகக்கூடிய மீட்டியார்ஸில் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பழமையான தாதுக்கள் இருக்கும். அது பூமியுடைய ஆரம்ப வரலாற்றை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் இந்த மாதிரியான ஒரு மீட்டியார்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அது பூமிக்கு ஆபத்து தான். அதனால தான் நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜாக்சான் சொல்லக்கூடிய ஜப்பானுடைய நிறுவனம் எல்லாமே பிளானட்டரி டிஃபென்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம்ஸை நடத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஆஸ்ட்ராய்ட்ஸை கண்டுபிடிச்சி பூமியை நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன தான் நம்மளுடைய மனித டெக்னாலஜி கூடனாலுமே நேச்சரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்பயுமே கீழே தான் இருப்போம். ஸோ அந்த நைட்டு ஜப்பானில் இருக்கிறவங்க பார்த்தது சில வினாடிகள் மட்டும்தான். ஆனால் அந்த சில வினாடிகள் அங்கே இருக்கிறவங்களுடைய வானத்தை மேலே பார்க்க வச்சது. ஆனால் அங்கே இருக்கிறவங்கள வானத்தை நல்லா உத்து பார்க்க வச்சது. இது ஒரு எச்சரிக்கை தானா, இல்லை இது ஒரு இயற்கையோட அற்புதமானதை அவங்களால இன்னும் யூகிக்கவே முடியல. எது இருந்தாலும் நம்ம கண்ணி எப்பயுமே வானத்தை பார்த்து இருக்கும். ஒவ்வொரு நாளுமே அற்புதங்கள் நமக்கு தெரியாமல் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வானத்தை பார்த்தா ஒருவேளை உங்களுக்கே அறியாமல் இந்த மாதிரியான ஒரு ஃபயர் பால் கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணமாக கூட இருக்கலாம். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய பல ரகசியங்கள், அறிவியல் கதைகள்னே நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு கிளிக் தான் என்ன மாதிரியான யூடியூபர்ஸை அதிகமான விண்வெளி சார்ந்த அற்புதங்களை உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ட்ரிகர் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் காத்திருக்கு. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பழைய வீடியோஸையும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பாய்.